Hi friends, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். Hi friends, நாம இன்னைக்கு இந்த வீடியோல DCB பேங்க்ல எப்படி வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றது அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ண உடனே டைரக்டா இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துருவீங்க. சோ DCB பேங்க்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட நேம், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், நீங்க எந்த சிட்டி, அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அதை டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்ளை நவுன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் உங்கள் கையில் இருக்கும். ஸோ மறக்காம அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு கீழே பெர்ஃபார்ம் கேஒய்சின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜை பார்த்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி வெரிஃபை ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் காமிக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகேனா நீங்கள் வந்து கீழே கன்ஃபார்முங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய சம் ஆஃப் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் சிங்கிளா, மேரீடா, அன்மேரீடா, இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் என்ன, உங்களுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளோ, நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயா, சேலரி பர்சனா, ஸோ இந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதை கேட்டுட்டு நீங்கள் கீழே கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய பேங்க் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது ஒரு எக்ஸ்பெக்டட் மந்த்லி வந்து எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்க, அதாவது ஒரு 22, 50 பண்ணுவீங்களா, இல்லை 50க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட குழந்தையை சேர்ந்து யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெக்ட் ஆனுவல் டிரான்சாக்ஷன், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஒரு ₹1,00,000 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க, யுவர் நெட் ஒர்த்து எவ்வளோ ஒர்த்து, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பாயிண்டில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் இன்கம் சோர்ஸ்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்ன பிஸ்னஸ் ப்ரொஃபைலா, சேலரியா, செல்ஃப் எம்ப்ளாயா, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதில் எது செலக்டாக இருக்குமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் இருக்குமா, கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. ஸோ உங்களுடைய கரெக்டான அட்ரஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ உங்களுக்கு நாமினி தேவைன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாமினியை வந்து செட் பண்ணிக்கலாம். அவங்க சிஸ்டரோ, பிரதரோ, ஒய்ஃபோ, ஹஸ்பண்டோ, மதரோ, ஃபாதரோ யாராவது ஒரு ஆளாக நீங்கள் வந்து அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபைங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்க பாஸ்போர்ட் நம்பரும் உங்களோட ஆதார் கார்டு நம்பரும் மேட்சாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ மேட்சாக இருந்தாலும் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோடனே உங்கள்கிட்ட பேன் கார்டு இருக்க அந்த டீட்டெயில்ஸை வந்து கேட்பாங்க. ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீடியோ கேவைசி போகலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோ டு வீடியோ கேவைசின்னு இருக்கும். ஸோ வீடியோ கேவைசி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பாஸ்போர்ட் இந்த 3 டீட்டெயில்ஸும் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணும் ஒரு பேப்பரும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு கொஸ்டினே கேட்பாங்க. உங்கள் அட்ரஸு, உங்களோட பேன் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு எல்லாமே கேட்பாங்க. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் காமிச்சிட்டு உங்களே ஒரு செல்ஃபி எடுத்துப்பாங்க. எல்லாமே ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா வித்தின் 5 மினிட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். அதாவது உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா DCB அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கான அக்கௌண்ட் நம்பர், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த DCB பேங்கோட மொபைல் ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வித்தின் 10 to 15 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ், செக் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் புக் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு தேடி உங்கள் அட்ரஸுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா DCB அக்கௌண்ட்டில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காம ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.